வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் தாயிரங்களை திருசைத்தம்போ நடத்திடுவே கோயவன் கையில் களிமண்ணா அனுதினமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையுள்ள வார்த்தைகளை போடுவீரா, கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படுவதா. இந்த ஜனத்தை உமக்கு நேராய் நடத்த அபிஷேகம் கிருபைக்கு ஒப்புவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அப்பதான் செய்தி உங்களுக்கு புரியும். தமிழ்லயும் சொல்லுவேன். டெம்டேஷன் வேற, டெஸ்ட் வேற. இதை வேற புரிஞ்சுக்கிறது, அப்பதான் செய்தி புரியும். டெம்டேஷன் வேற, டெஸ்ட் வேற. ஓகே, தமிழ். சோதனை என்பது வேறு. வாசிக்க. டெம்டேஷன் என்ன அர்த்தம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். டெம்டேஷன் என்றால் என்ன? பாக்கியவான். அண்டர்லைன் பண்ணுங்க. விளங்கின பின்பு 14ஆம் வசனத்தை வாசிங்க. டெம்டேஷன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். டெம்டேஷன் பேர் என்னதுங்க? மேல 12 டெஸ்ட். என்னதுங்க? டெஸ்ட் என்பது ஆண்டவர் வைப்பது. டெம்டேஷன் என்பது சத்ரு இழுப்பது. சோதனை வேற. கவனிக்கணும். சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்படுறது வேற. இதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க, அப்பதான் செய்தி புரியும். சரிங்களா? சரி, வசனத்தை கவனிக்கலாம். இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், சொல்லுங்க, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுங்க. எனக்கு பாடுகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு பாடுகளை ஆண்டவரே நியமிக்கணும். யார் நியமிக்கணும்? ஆண்டவரே நியமிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நாம் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜனங்களையும் நோக்கி வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில்
உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், தொழிலும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு சுமக்கவே முடியல, அதிகமான பாரத்தை வைக்கிறான். செய்தியின் தலைப்பு தமிழ்ல எழுதிடுங்க, தேவனே நமக்கு பாடுகளை நியமிக்க வேண்டும். அதுக்கு தமிழ்ல ஒரு ரெஃபரன்ஸ் தர, குத்துன முள்ளு வேற, கொடுக்கப்பட்ட முள்ளு வேற. எத்தனை இருக்கு? குத்துன முள்ளு வேற, கொடுக்கப்பட்ட முள்ளு வேற. குத்துன முள்ள நானா எடுக்கலாம், கொடுக்கப்பட்ட முள்ள அவர் தான் எடுக்கணும். புரியுதா? எல்லாம் கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். செய்தியினுடைய தலைப்பு என்ன சொன்னேன்? தேவனுடைய பாடுகளை தேவனே நமக்கு நியமிக்கணும். தேவனே நமக்கு நியமிக்கணும். அப்போ ரெஃபரன்ஸ் அப்போஸ்தலர் 9:16 எல்லாம் சொல்ல, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆமா, நம்மளா போய் ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டு ஆண்டவர் வந்து காப்பாத்துவாருன்னா முடியாது. ஃபயர் ஆக்சிடென்ட்ல சில இடத்துல பில்டிங் எல்லாம் கட்டும் போது கண்ணாடி கிளாஸ் எல்லாம் வைப்பாங்க. அந்த கண்ணாடி கிளாஸுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு, அது 4 மணி நேரம் நெருப்புல தாங்குமா? எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். உலகத்திலே அப்படி இருக்கு. எல்லாம் கவனிக்கணும். பாடுகளை நாம் நியமிக்க கூடாது, நமக்கு பாடுகளை கர்த்தரே நியமிக்கணும். ஆபிரகாமின் பாடு வேற, ஈசாக்கின் பாடு வேற, யாக்கோபின் பாடு வேற, யோசேப்பின் பாடு வேற. சிலருக்கு நாட்கள் அளவு, சிலருக்கு மாதங்களின் அளவு, சிலருக்கு வருஷங்களின் அளவு. எனக்கு எவ்வளவு சோதனை, எவ்வளவு பாடு என்பதை தேவனே நிர்ணயிக்க வேண்டும். தேவனே நிர்ணயிக்கணும். லெவல், எனக்கு ஒரு லெவல் இருக்கு. அப்ப தேவன் சொல்லாதத நம்ம செய்வோமானால் பாரம் அதிகமாயிடும். தேவன் சொல்லாததை செய்வோமானால் பிரச்சனையில சிக்கிக் கொள்வோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர், பைபிள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே கேளுங்க. இந்த செய்தி உலகம் முழுதும் போகுது. சத்தமே காணுங்க. சொல்லுங்க, கொடுக்கப்பட்ட முள்ளு வேற, குத்துன முள்ளு வேற. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பாடு பாடு பாடுன்னு அவங்களா போய் பாடல சிக்கிட்டாங்க. பாஸ்டர் இருந்தது பக்ரைன், ஆனா கர்த்தர் கொண்டு வந்த தர்மபுரி. பாடு இருந்துச்சு, என்னதுங்க? போராட்டங்கள் இருந்துச்சு, ஆனா கர்த்தர் இருந்தார். அதான் நீ ஊழியத்தில் சக்சஸ். அப்போ கர்த்தர் சொல்லாததை நாம் செய்வோமானால் நாம் சிக்கிக் கொள்வோம், நாம் மாட்டிக்கொள்வோம். வேதத்தை தெளிவா போட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன். வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன சோதனையா? மனுஷருக்கு. சாலமோன் சொல்லுகிறார், வழியில் போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவன் போல இருப்பான். செக் பண்ணிக்கங்க வசன வெளிச்சத்துல. எனக்கு வந்த பாடு ஆண்டவரே நியமித்தாலா, இல்ல இந்த பாட நானா தேடிக்கிட்டேனா? சில பெற்றோர் அழுகுறாங்க, குடிகாரன் தெரிஞ்சு பொண்ணு கொடுத்துட்டாங்க, அவ பொண்ணு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. கடைசியா சொல்றாங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் வசனத்தை விளையாடக்கூடாது, வீணில வழங்கக்கூடாது. பாடுகளை ஆண்டவர் நியமித்தார். புரியுதுங்களா?
ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. என்னதுங்க? ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. ஆண்டவர் சொல்றாரு 22:4 வாசிங்கம்மா. 22:4. மூன்றாம் நாளில் Thank you. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே. Thank you மா. நான் சொல்றது அண்டர்லைன் பண்றீங்களா? ப்ளீஸ் ரீட். சொல்லுங்க. டெஸ்ட், டெம்ப்டேஷன். சோதனை என்பது ஆண்டவரே கொடுப்பது. டெம்ப்டேஷன் என்றால் யாக்கோபு 1:12-13 சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். 22வது என்ன தெரியுமா இருக்கு? சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு ஆபிரகாம் பிள்ளையை கூட்டிட்டு போனார். புரியுதாமா? ஆரம்பத்துல கீவேர்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். புரியலன்னு அவன பண்ண முடியாது. 22 verse 2 இரண்டாம் வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு. எல்லாம் சொல்லுங்க. நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு. அண்டர்லைன் பண்ணுங்க. நான் உனக்கு குறிக்கும். சிஸ்டர், வேலையை அவர்தான் குறிக்கிறாரு, வீட்டின் எல்லையை அவர்தான் குறிக்கிறாரு, எதிர்காலத்தை அவர்தான் குறிக்கிறாரு, படிப்பை அவர்தான் குறிக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன இடத்துல ஆபிரகாம் போனதுனாலதான் பையன் உயிரோடு இருந்தான். கர்த்தர் சொல்லாத மலை, ஆண்டவரே அந்த மலை மேல ஏற முடியல, இது ஒரு பக்கமா இருக்குது, இதுல நான் ஏறிறேன்னு சொல்லி இருந்தானா ஈசாக்க காப்பாத்தி. ப்ளீஸ். ஏன் கடல்ல சிக்கிக்கிறான்? ஏன் வண்டி மேல வண்டி? கர்த்தர் சொன்னாரா? நிற்க சொன்னாரா? இல்ல. கர்த்தர் அதை செய்ய சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரு, நான் குறிக்கும் மலைக்கு போ. பிரதர் அண்ட் சிஸ்டர், உன் பாடுகளுக்கு, உன் போராட்டங்களுக்கு யார் காரணம்? வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யாருக்கு சொன்னாரு? அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனை பார்த்து சொன்னார். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவனை பார்த்து சொன்னார். மறுபடியும் சொல்றேன், குத்துன முள்ளு வேற, கொடுக்கப்பட்ட முள்ளு வேற. கொடுக்கப்பட்ட முள்ளுனா என்ன? ஆண்டவரே வலி தாங்க முடியலப்பா, அது ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் விளங்கும். கர்த்தர் சொல்லாத இடத்துல மனைவியை கூட்டிட்டு போயிட்டான். கர்த்தர் சொல்லாத இடத்துல பொண்ணு பசங்களை கூட்டிட்டு போயிட்டான். லோத்து அழிவு ஆயிப்பட்டு. அது அழிவு சோதனையாது, அழிவு. மறுபடியும் சொல்றேன், கர்த்தரை விட்டு போனதுனால வருகிற பாடு வேற, கர்த்தரோடு இருக்கிறதுனால வருகிற பாடு வேற. கர்த்தரை விட்டு வெளியே போற பாடு சாவடிச்சிடும், கர்த்தரோடு இருக்கிற பாடு உன்னை வாழ வைக்கும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேளாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. ஆவியானவர் வெளிப்படுகிறது. பாடுகளை கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுக்க வேண்டும். பாடுகளை கர்த்தரே நமக்கு அனுமதிக்க வேண்டும். Praise the Lord. நீங்க போய் பாடுகளை செலக்ட் பண்ணாதீங்க, நீங்க போய் பாடுகளை எடுக்காதீங்க, கர்த்தர் சொல்லாததை செய்யாதீங்க. கர்த்தர் சொல்லாததை செஞ்சதுனாலதான் கடன் மேல கடன், கர்த்தர் சொல்லாததை செஞ்சதுனாலதான் வட்டிக்கு மேல வட்டி, கர்த்தர் சொல்லாததை செஞ்சதுனாலதான் பிரச்சனை மேல பிரச்சனை. சொல்லுங்க, பல பிரச்சனைக்கு நானே ஒரு பிரச்சனை. ஸ்தோத்திரம். அந்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனமாமா வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான்
அவனுக்கு காண்பிப்பேன். ஆபீஸ்ல வேலை செய்றவங்களே, வெளிநாட்டுல வேலை செய்றவங்களே, கர்த்தர் உன்னை அந்த தேசத்துக்கு கொண்டு போய் இருப்பாரானால் கர்த்தர் அந்த சோதனையில உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேலை செய்யற இடம் சிங்க கெபியா இருக்கலாம், 7 மடங்கு சூடா இருக்கலாம். புரியுதுங்களா? உன்னை கர்த்தரே அங்க நடத்திட்டாரு. அவர் சித்தம் இல்லாம அங்க போக முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, அவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். கர்த்தர் சொல்ற இடத்துல இருப்பாயானால் உன்னை சுத்தி இருக்கிற சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறார். ஒரு அக்கினியில போடுறாங்க, முடி கூட எரிஞ்சு போகாது. காரணம் என்ன? அவர் உன்னை நடத்துகிறார். அந்த வேலை அவர்தான் கொடுத்தாரு, அந்த இடத்துக்கு அவர்தான் உன்னை கொண்டு போனாரு. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க உங்க இருதயத்தில் எழுதி கொள்ளுங்க. குத்துன முள்ளு வேற, கொடுக்கப்பட்ட முள்ளு வேற. கொடுக்கப்பட்ட முள்ளுக்கு ஜபத்தை கேட்கலையா, பலனை கொடுத்துட்டாரா? சில ஜபங்களுக்கு பலனை தான் கொடுப்பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாயிண்ட் நம்பர் 1ல என்ன சொல்றேன்? பாடுகளை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. வாலிப தங்கச்சி, அங்க சரியில்லைன்னா போவாத, வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணாத. தம்பி, கர்த்தர் சொன்னதை செய்யாத. கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து விடு. நான் போய் வட்டி வாங்குறேன், உதைப்பாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதை இஷ்டம் போல செய்வேன், தப்பு. ஆண்டவர் உண்மையுள்ளவர், சகலமும் நல்லொழுக்கமாக கிரமமாய் செய்யப்பட கடவுள். ஆபிரகாம் அழிச்சிடணும்னு நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் சொன்ன ரூட்ல போனாங்க. பார்வோனின் சேனை ரதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தின. எல்லாம் நினைச்சாங்க, எல்லாம் மோசையில கோவப்பட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம அழிச்சிட்டோம், நாசமாயிட்டோம் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் முன்னே போனார். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். கர்த்தர் சொன்ன ரூட்ல போவாயானால், கர்த்தர் சொன்ன வழியில போவாயானால் உன் குடும்பத்துக்கு மேக ஸ்தம்பம், உன் குடும்பத்துக்கு அக்கினி ஸ்தம்பம். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு முன்னே போய் போனவரை சபையாக்குவேன். ஜெபிக்கிற உனக்கு தான், உபவாசிக்கிற உனக்கு தான், கீழ்ப்படிகிற உனக்கு தான், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற உனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் உனக்கு முன்னே போவேன். உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, பிரதர் உன் கண்ணை தொடச்சுக்கோ, சிஸ்டர் உன் கண்ணை தொடச்சுக்கோ, அம்மா உன் கண்ணை தொடச்சுக்கோ. நான் உனக்கு முன்னே போவேன். இயேசு முன்னே போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அல்லாஹ் சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு பாடுகளை நியமிக்க வேண்டும். புரியுதுங்களா? வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:12 அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் சீக்கிரமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், நமக்கு நியமித்திருக்கிற விசுவாச ஓட்டம், நமக்கு நியமித்திருக்கிற திருச்சபை, நமக்கு நியமித்திருக்கிற ஆவிக்குரிய போதகர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நமக்கு எங்க நியமிச்சிருக்கிறாரோ அங்கதான் இருக்கணும். பாடுகளை தப்பா சொல்லல, பாடுகள் இருக்கு, ஆனா அளவு வேற. என்னதுங்க? லெவல் வேற, லெவல் வேற. பாயிண்ட் நம்பர் 2 சொல்லுங்க, கூட சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லாததை செய்வோமானால் இன்னொரு பகுதி பாதிக்கப்படும். என்னதுங்க? புரியுதா? கர்த்தர் சொல்லாததை செஞ்சா, எதை செய்ய சொன்னாரோ
அது செய்ய முடியல. கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். கர்த்தர் சொல்லாததை செய்வோமானால் இன்னொரு பகுதி பாதிக்கப்படும். சொல்லுங்க, ஜெப நேரம் பாதிக்கப்படும், வேத வாசிப்பு பாதிக்கப்படும், சுவிசேஷ ஊழியம் பாதிக்கப்படும், தேவன் சொன்ன தரிசனம் பாதிக்கப்படும். கர்த்தர் இப்படி என்ன வாழ வைக்கிறார். சென்னையில கிருபையா வாழ வைக்கிறார். இங்கே ஓடுறது கிடையாது, இங்கே ஓடுறது இல்லை, பாதம் தான். பிரதர் சிஸ்டர், குட் salary வாங்குங்க, God bless you. ஆனா அவர் சொல்லாததை நீங்க செஞ்சீங்கன்னா அவர் சொன்ன பகுதி பாதிக்கப்படும். வருஷ கடைசியில் இருக்கிறோம். பைபிள் ஸ்டடியா எடுத்துக்கிடுங்க, சுத்திகரிப்பு கூட்டமா எடுத்துக்கிடுங்க. கர்த்தர் சொன்னது பாதிக்கப்படுதா? கர்த்தர் என்ன சொன்னாரு? இந்த சபையில உங்க கையில தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், உன் பையன் ரட்சிக்கப்படணும். உன் பையன் ரட்சிப்புக்காக நேரம் எடுத்து ஜெபம் பண்றியா? உன் பொண்ணு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றியா? அதான் இன்னொரு பகுதி. சபை வளர்ச்சிக்கு என்ன பிரயாசப்படுற இன்னொரு பகுதி. இந்த சபை குறித்த தரிசனம், இந்த தேசத்தை குறித்த தரிசனம், அது இன்னொரு பகுதி. அந்த பகுதி பாதிக்கப்பட இடம் கொடுக்காத. சொல்லுங்க, கோடியை விட அவர் கொடுத்தாரு இன்னொரு பகுதி. பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. பிளீஸ், இது இரவு வீட்டுல போய் திங்க் பண்ணுங்க. வேலை சேலரி எல்லாம் தூக்கி ஓட வச்சுட்டு இன்னொரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கா? என்னதுங்க? நான் பைபாஸ்ல நிறைய பைக்ல போறேன். சில வண்டிகள்ல இருந்து நட்டு கலந்து விடுறோம். என்னதுங்க? இவ்வளவு பெரிய நட்டு தான், நல்ல வேகமா போறான். ஆனா எங்க வீல் கலந்து போவான்னு நமக்கு தெரியாது. பிரதர் சிஸ்டர், போல்ட் ஏதாவது கண்டிச்சா செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. 35 லட்சம் ரூபாய் லாரி ஒழுங்கா ஓடணும்னா 10 லட்சம் ரூபாய் பேட்டரி ஒழுங்கா இருக்கணும். ப்ளீஸ், கர்த்தர் சொல்லாததை செய்வோமானால் இன்னொரு பகுதி பாதிக்கப்படும். நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஆரம்பத்துல ஆண்டவருக்குள்ள வந்தீங்களே, அந்த ஜெப நேரம் எங்க? அந்த வேத வாசிப்பு எங்க? அந்த ஒழுக்கம் எங்க? இது எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இன்னொரு பகுதி என்ன ஆயிடுச்சு? பாதிக்கப்பட்டுச்சு. வாசிங்க, மேத்யூ சாப்டர் 7, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22. நான் வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து வாசிக்கலாம். சொல்லுங்க, துரத்தினோம், உரைத்தோம், செய்தோம். மறுபடியும் உரைத்தோம், துரத்தினோம், செய்தோம். 23, அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள். என்ன அர்த்தம் பிரதர்? எது முக்கியம் இங்க இந்த அதிகாரத்துல? சித்தம். ஆங்கிலத்தில் சொல்லட்டுமா? work of the Lord, will of the Lord எழுதிக்கிறேன். தமிழ், வேலையா சித்தமா? சித்தம் தான் முக்கியம். புரியுதுங்களா? அப்ப இந்த அதிகாரத்துல ஆண்டவர் எது முக்கியம்ன்றாரு? சித்தம் தான் முக்கியம். என்னங்க? சித்தம் தான் முக்கியம். காலையில வீட்டை விட்டு வெளியே வண்டி ஸ்டார்ட் பண்றீங்களே, கேட்டுக்கணும் கேள்வி. என்ன கேள்வி கேட்டுக்கணும்? நான் இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வெளியே போறேன், இன்னொரு பகுதி பாதிக்கப்படுதா? அதுதான் மெயினா பார்க்கணும். பணம் என்னைக்கு வருமோ, இது கரெக்டா இருந்தா அது வந்துடும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, want, when, after want. தேவை தேவைக்கு பின்னாடி போகும். நீ ஆண்டவர் பின்னாடி வாங்க, தேவை உங்க பின்னாடி வரும். ப்ளீஸ், வேதனையா இருக்குல்ல இந்த அதிகாரம்? இந்த அதிகாரம் கஷ்டமா இருக்குல்ல? அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உமக்கு தான் செய்தோம். யாருக்கு? உமக்காக தான் துரத்தினோம். ஆனா கீழே சொல்றாரு, நீ யாருன்னே தெரியாது. ஏன்? நான் சொன்னதை நீ செய்யல. நான் சொன்னதை செய்யல. அகன்று போங்கள். என்ன பாமா? 23 வாசிங்க. 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. எஸ். அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று
அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனத்துல என்ன ரகசியம் இருக்கு? துரத்தினத முக்கியப்படுத்தினாங்க. துரத்துறது தப்பு சொல்ல, துரத்தணும் பேய். தீர்க்கதரிசனம் சொல்லணும், இம்பார்ட்டன்ட் தான். உரைத்தோம் செய்தோம், ஆனா அதை விட சித்தம் தான். சித்தத்தின்படி செய்தியா? அப்ப இந்த வருஷ கடைசியில நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம். இயேசுவின் நாமத்தால இன்னொரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கா? சொல்லுங்க. என் நண்பனை விட, என் தோழனை விட, என் அந்தஸ்தை விட, என் படிப்பை விட, என் பட்டம் படிப்பை விட, இந்த உலகத்துல ராஜாக்களை விட அவர்தான் முக்கியம். அவருடைய நேரம் தான் முக்கியம். இதெல்லாம் சில பேர் தெரியும். காலையில் எழுந்த உடனே யார் மூஞ்சிலும் முடிக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி பேசுறேன். அப்படி இருப்பாங்க. கன்சலையும் ஜபத்திலையும் ஸ்தோத்திரம். சில பேர் எல்லாம் வந்தா ஏன் தான் வரான்னு இருக்கும். ஜப நேரம் போயிட்டு இல்ல. புரியுதா உங்களுக்கு? பிரதர் அண்ட் சிஸ்டர், மத்திய 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்யல. என்னதுங்க? நான் சொன்னதை ஏன் செய்யலனா, நான் சொல்லாததை செஞ்சேன். ஏன் குடும்பத்துல பிரிச்சு போயிருக்க? அவர் சொன்னதை செய்யல, சொல்லாததை செஞ்சோம். வேலை நினைச்சிருக்கணுமா? பர்மனன்ட் வேணுமா? சமாதானம் வேணுமா? சொந்த வீடு வேணுமா? அவர் சொன்னதை செய்யும். ஆண்டவர் பேதுருகிட்ட சொல்றாரு, கீழ்ப்படி புரியும். ஆனா அவர் தாட் என்னன்னா, புரிஞ்சாதான் கீழ்ப்படிவேன். ஆனா ஏசப்பா சொல்றாரு, கீழ்ப்படி புரியும். இன்னைக்கு செய்தியில சொல்றேன், சிஸ்டர் அண்ட் பிரதர், வாலிபனே, வாலிப தங்கச்சியே, முதியோர்களே, இன்னொரு பகுதி பாதிக்கப்படக்கூடாது. இன்னொரு பகுதி பாதிக்கப்படக்கூடாது. ஒரு மூத்த ஊழியர் தன் பையனை கண்டிச்சார். இந்த மியூசிக்லே இருக்கிறது உன் வேலை கிடையாது, உன் அழைப்பு வேற. உன் அழைப்பு அந்த தம்பி கீழ்படிச்சார். அவர் கீழ்படிச்சார். இன்னைக்கு தேசத்துல மிகப்பெரிய ஒரு கனவா. எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடாது. அவன் தாட்டு எதை சத்துருடைய தந்திரம் என்ன தெரியுமா? எதெல்லாம் செய்யக்கூடாது அதுல டைம் அதிகமாயிடும். டைம் போயிடும், அதுல போயிடும். வாசிங்க லூக் சாப்டர் 16. லூக்கா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாதாளத்தில் வேதனைப்படுகிறபோது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். 20ஆம் வசனம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அதாவது வாசல் அருகே ஒருத்தர் இருக்கிறான். 19ஆம் வசனம் 19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சாப்பிடுறது, தூங்குறது, சாப்பிடுறது, உடுத்துறது. இவன் சாப்பாட்டுக்கு நேரம் கொடுத்தான், ட்ரெஸ்ஸுக்கு நேரம் கொடுத்தான், உலகத்துக்கு நேரம் கொடுத்தான். எதுக்கு நேரம் கொடுக்கல? ஆண்டவர் கொடுக்கல. புரியுதுங்களா? இன்னொரு பகுதி பாதிக்கப்பட்டுச்சு. சொல்லுங்க. அது அவன் கண் குருடாக்கிடுச்சு. இன்னொரு பகுதி தேவன் கொடுத்த தரிசனம், இன்னொரு பகுதி தேவன் கொடுத்த திட்டம், இன்னொரு பகுதி God plan purpose. இன்னொரு பகுதி விட்டுறாதீங்க சிஸ்டர் அண்ட் பிரதர். வசனம் போட்டிருக்கு, அதற்கு ஆபிரகாம் 25. அதுக்கு ஆபிரகாம், என் மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவிச்சவன் தேற்றப்படுறான், நன்மை அனுபவிச்சவன் நரகத்துக்கு போயிடும். சத்துரு கொடுக்கிற நன்மை வேற, தேவன் கொடுக்கிற நன்மை வேற. உபவாசம் போட்டு ஜெபிக்கிறவன் அடி வாங்குறான், உபவாசமே போடாதவன் ஜெபிக்காதவன் அடி வாங்கல. வாத்தியார்கிட்ட அடி வாங்கினவன் அடுத்த லெவல்
2 பகுதி இருக்குங்க. எத்தனை பகுதி? 2 பகுதி இருக்கு. ஆமா, ஒரு பகுதியை அவன் மறந்துட்டான். மறந்துட்டு இன்னொரு ஒரு பகுதி, அந்த பகுதி தான் டிவிஷன். சொல்லுங்க, அந்த பகுதி தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையோ, உமது பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொள்ளாதையோ. கையில தட்டிக்கு பரிசுத்த ஆவி எடுத்துக் கொள்ளாதையோ, ஜெபம் எடுத்துக் கொள்ளாதையோ. பெற்றுக்கொள், தரிசனத்தை பெற்றுக்கொள், தரிசனத்தை பெற்றுக்கொள். தேவன் கொடுத்த பகுதியை இழக்கிறாங்க. ஆசீர்வாத தேவ சித்தம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் தான் தேவ சித்தம். என்னது? ஆசீர்வாத தேவ சித்தம் அல்ல. ஏழ்மை வேற, எளிமை வேற. என்னதுங்க? ஏழ்மை தேவ சித்தம் அல்ல, எளிமை தேவ சித்தம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எஸ். அப்போ 19ஆம் வசனத்துல என்ன இல்ல? ஏழ்மை இல்ல, ஆவியில் அவங்களுக்கு தாழ்மை இல்ல. ஆனா அந்த வாசல பிச்சைக்கார ஒருத்தர் இருந்தானே, அவங்களுக்கு அது இருந்துச்சு, எளிமை இருந்துச்சு, எளிமை இருந்துச்சு. கண்ணீரோட சொல்றேன், பாரத்தோட சொல்றேன், பெட்டியில வைக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை காதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேவன் கொடுத்த பகுதி பாதிக்கப்படக்கூடாது, தேவன் கொடுத்த பகுதி பாதிக்கப்படக்கூடாது. என் ஜெப நேரம், தரிசன நேரம், குடும்பத்துக்காக தேவன் சொன்ன காரியம், சபைக்கு சொன்ன காரியம், தேவன் பரலோக திட்டத்தை, தரிசனத்தை என் கையில கொடுத்திருக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணிடுவேன் காலையில, யாரும் வரக்கூடாது, அந்த தேவையில்லாத ஆள்லாம் வரக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். வேண்டாம், கர்த்தருக்கு சித்தமான ஆளா வரக்கூடாது, இதை விட்டுரு, தயவு செய்து என்ன காப்பாத்திருங்கன்னு கேட்பேன். கேட்பீங்களா? கேளுங்க. ஒரு பகுதியை முக்கியத்துவப்படுத்தி இன்னொரு பகுதியை என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். அதோடைய முடிவு பாதாளம். அம்மா, ஞானஸ்தானம், ஞானஸ்நானம் முக்கியம், பரிசுத்த வாழ்க்கை முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம், சபை கூடி வருதல் முக்கியம், ஆவியோட உண்மையோட ஆராதிப்பது முக்கியம். வாசிங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினான், அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் 17 வாசிமா. மதிகேடரே, மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் சொல்லுங்க, எது முக்கியம்? தேவ சித்தம் முக்கியம், தேவ நோக்கம் முக்கியம். புரியுதுங்களா? தேவ சித்தத்துல தான் யோபு இருந்தாரு, பாடம் அனுபவிச்சாரு. தேவ சித்தத்துல தான் பவுல் இருந்தாரு, பாடம் அனுபவிச்சாரு. கட்டுகள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. சிஸ்டர் அண்ட் பிரதர், எது முக்கியம்? வாசிங்க மத்தேயு 23. இவங்க எதை முக்கியத்துவப்படுத்தினாங்க? 23ஆம் வசனம். நியாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். எது முக்கியம்? நீதி, இரக்கம், விசுவாசம் விட்டுவிட்டீர்கள். சொல்லுங்க, நீதி, இரக்கம், விசுவாசம் முக்கியம். ஆனா எதை முக்கியத்துவப்படுத்தலாம்? வெந்தயம், சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. புரியுதுங்களா? எது முக்கியம்? தம்பி, உன் வேலை முக்கியமா, வேலையை தந்தவர் முக்கியமா? உன் பொருளாதாரம் முக்கியமா, இல்ல பரலோகத்தின் ஆண்டவர் முக்கியமா? சொசைட்டி முக்கியமா, உபதேசம் முக்கியமா, சக்தி எது முக்கியம்? எது முக்கியம்? சீரகத்தை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை விட்டோம். கேட்கிறார், எது முக்கியம்? தேவனுடைய சித்தம் முக்கியம். எது முக்கியம்?
தேவ நோக்கம் முக்கியம். ஆமென். கல்யாண வீட்டுக்கு போறீங்களே, எதை இழந்துறோம்? ரட்சிப்பையா? தேவன் கொடுத்த சுபாவத்தையா? தெய்வீகத்தையா? தெய்வீகம் முக்கியம். ஆமென். ஆமென். தெய்வீகம் முக்கியம், லௌகிகம் முக்கியம் இல்ல. எது முக்கியம் கேட்கிற ஏசப்பா? எது முக்கியம்? பாடுகள் இருந்துச்சு, சோதனைகள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு. அதில் அப்போஸ்தலர் வாழ்ந்து காட்டினாங்க. வீட்டில் போய் நெடுமுழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போய் அப்பா இன்னொரு பகுதி பாதிக்கப்படப்படும், கதறி செடி அழுது ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் வீட்டுல வந்தாலும், எவ்வளவு லட்சங்கள் வந்தாலும் சொல்லுங்க, இதை விட இன்னொரு பகுதி இருக்கு. அதுதான் என் இயேசுவின் சித்தம், அதுதான் என் இயேசுவின் நோக்கம், அதுதான் என் இயேசுவின் திட்டம். விசுவாச கப்பலை என்ன பண்ணாங்க? சேதப்படுத்தினாங்க. விசுவாசத்தை முக்கியப்படுத்தல, வேற எதையும் முக்கியப்படுத்திட்டாங்க. உருவம் குத்தி கொண்டாங்க. குத்தி கொண்டாங்க. அவனே குத்திக்கிறான். டெம்ப்டேஷன், அவனே குத்திக்கிறான். ஏன் குத்திக்கிறான்? வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தான். பவுல் சொல்றாரு, என்ன பேச்சுக்கு? ஏப்பா ஞான ஸ்நானம் எடுத்தாலே வீண் பேச்சு பேசுற இடத்துல ஏன் உட்கார்ற? பிரித்தெடுக்கப்பட்ட ஆளு, பந்தியில் இருக்கிற ஆளு, பரியாசக்காரனோட என்னப்பா கூட்டம்? பரியாசக்காரன் முக்கியமா இல்ல சமூகம் முக்கியமா? சமூகம் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து. சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்டுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், அவருக்கு பயப்படணும். அவர் பயபக்தி கூறியவர், கைகளை தட்டி. அவர் பயபக்தி கூறியவர். சொன்னவர் யாரு? இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து. எது முக்கியம்? சொன்னது யாருங்க? அவர் சோதனை வந்ததா வரலையா? வந்துச்சு, ஜெயிச்சார். பகலெல்லாம் வேதனை, கல்ல எடுக்கிறான், சொல்ல அடிக்கிறான், கல்ல அடிக்கிறான், மேல மேல தள்ள பாக்குறான். பகலெல்லாம் பாடு, பகலெல்லாம் சோதனை, போராட்டம். கொடுக்கப்பட்ட முள் பிதாவால் கொடுக்கப்பட்ட முள். அந்த முள்ளுகளோட இயேசு ஜெபித்தார், அந்த முள்ளுகளோட ஊழியம் செய்தார், அந்த முள்ளுகளோட தேவ சித்தம் செய்தார், அந்த முள்ளுகளோட தேவ நோக்கத்தை நிறைவேற்றினார். ஒரு சரீரத்தில் இருக்கிற முள்ள வச்சு பயப்படாத. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர்கள், இயேசு கிறிஸ்து எல்லா முள்ளோட ஊழியம் செய்து தேவ நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சத்ரு இன்னொரு பகுதியை கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு பகுதி இருக்கு. என்ன பகுதி தெரியுமா? பிதாவானவர் அவரை உலக ரட்சகராக பரலோகத்தில் ஒரு பெரிய சித்த இயேசுவின் மேல் இருந்தது. இயேசு பாடுபட வேண்டும், நம்ம பாவங்களை சுமக்க வேண்டும். ஒரு பெரிய திட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு. வாசிக்கலாமா வசனம்? யோவான் 6ஆம் அதிகாரத்தை சீக்கிரமா திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம். Please read 15. 6:15. Thank you. அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடி விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். என்னவாகும்படி? இயேசுவினுடைய நோக்கம் என்ன? இயேசுவை குறித்து பரலோகத்தின் நோக்கம் என்ன? இயேசுவை குறித்த பிதாவின் சித்தம் என்ன? அவர் பாடுபட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், நம்ம பாவங்களை, ரோகங்களை, சாபங்களை சுமக்க வேண்டும். ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள எதுக்காக வராப்பா? இயேசு நல்ல முன்மாதிரி கண்டு அஞ்சிட்டார். ஆவியிலே அஞ்சிட்டு என்ன சொல்றாருமா? பிடித்து கொண்டு. ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு போக வருவான், வார்த்தையில பிடிக்கிறான், பணத்துல பிடிக்கிறான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை பிடிச்சிருவான். ராத்திரியா வந்துருவான் வீட்டுக்கு, ராத்திரியா தங்கிடுவாங்க, காலையில கூட்டிட்டு போலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு அறிந்து. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்களா? அவர் வந்து பேசினாங்க 10 அதிகாரம் போச்சு. வராம இருந்தா 10 அதிகாரம் படிக்கலாம். முக்கியமான காரியத்துக்கு போங்க. முக்கியன்றத எப்படி சொல்றேன்? அவசியமான காரியத்துக்கு மட்டும் வெளியே போங்க.
புரியுதுங்களா? சொல்லுங்க. ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக மனதாய் இருக்கிறார்களே. ராஜாவாக்கும்படி என்னதுங்க? ராஜாவாக்கும்படி. இயேசு வந்து ராஜாவாவுக்கு உலகத்துல வரல, பாவத்தை சுமந்துட்டு இருக்க வந்தாரு. 15ஆம் வசன ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது, பிதா கொடுத்தது. அது பாதிக்கப்பட போகுது, அது பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இயேசு ஆவியில் அறிந்து விலகி போனா, நீ விலகி போ, விலகி போ, விலக வேண்டி அடுத்து விட்டு விலகி போ. உன்னை பிடித்துக் கொண்டு போய் வருகிறான். ஜெப நேரத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, சபையின் ஆராதனையை விட்டு உன்னை பிடித்து தனியை கொண்டு போகும்படி உலகத்தான் வருகிறான். எச்சரிக்கை. சொல்ல தெரியும். இப்ப வராத பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். சொல்ல தெரியணும். சண்டே ஞாயிற்றுக்கிழமை வராது, ஆலயத்துக்கு போகணும். பிடித்து சொந்தக்காரங்க வரான், காது குத்தணும். வார்த்தை என்னதுங்க? நீ கை தட்டி சொல்லு, வெல்கம். நாளைக்கு நீ என் சர்ச்சுக்கு வர போற, கை தட்டு. ராத்திரியே ஓடிடும், இல்லாட்டி இருக்கும். இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணம். இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணம். அவர் சிம்பிள் சாம்பிள். பேச மாட்டேங்கிறீங்க பின்னாடி. இயேசு கிறிஸ்து யாரு? சிம்பிளாவும் இருந்தாரு, சாம்பிளாவும் இருந்தாரு, எளிமையாவும் இருந்தாரு, தாழ்மையாவும் இருந்தாரு. புரியுதுங்களா பிரதர்? அப்ப 15ஆம் வசனம் எதை காட்டுது? சொல்லுங்க. இயேசுவுக்கு வந்த சோதனை என்னதுங்கம்மா? எப்படி தச்சாரு? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ என் ஃப்ரெண்டு கோச்சுப்பாரு, என்னதுங்க? ஆனா இவருக்கு இயேசுக்கு தெரியும், பிதா கோச்சுப்பாரு. எதை நேர் கவுன்ஷன்ல தேவ கோபமா மனுஷ கோபமா? முதல் நான் தியானிச்சேன். சிஸ்டர் அண்ட் பிரதர், இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே அவர் மேல பரலோகம் ஒரு சித்தத்தை வைத்திருந்தது, ஒரு நோக்கத்தை வைத்திருந்தது. இன்னொரு பகுதி பாதிக்கப்படுற மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் தேவ திட்டத்தோட, தேவ பிரசன்னத்துல இருக்கிறவங்க தேவ திட்டம் பாதிக்கப்படுற மாதிரி இடத்துக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் டைம் வேஸ்ட் பண்றானா அவனுக்குள்ள ஆவியானவர் இல்ல, 100% இல்ல. புரியுதுங்களா? இல்ல. பயந்து நடக்கணும். நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உன்னை பிடித்துக் கொண்டு போடி வீட்டுக்கு வருவார்கள். வா போலாம், அங்க போய் பேசலாம், டீ கடையில உட்காரலாம், அங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம். இயேசு விலகி போனார். அவர் விலகி போனதுனால சிலுவையில வெற்றி சிறந்தார். சிலுவையில இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். அநேக கல்லறைகள் திறந்தன, திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தன, திருவாசகத்தண்டையை தைரியமாய் கிட்டி சேரும். அந்த ரத்தம் என் மேல இருக்கு. அந்த இயேசுவின் ரத்தம் என் பிள்ளையின் மேல, என் குடும்பத்தின் மேல, என் சந்ததியின் மேல, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. இயேசுவுக்கு வந்த சோதனைகள் அதிகம். சொல்லுங்க 15ஆம் வசனத்துல, சொல்லுங்க 15ஆம் வசனத்துல டெஸ்டும் இருக்கு, டெம்ப்டேஷனும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. எப்படி இருக்கு? டெம்ப்டேஷன் இருக்கு. யார்? இயேசு அறிந்து. என்னதுங்க? டெம்ப்டேஷன் வரப்போகுது, ஒரு சூழ்நிலை வருது, அறிந்து, உன் ஆவியில் அறிந்து. தைரியமா சொல்லணும். வீட்டுக்கு இப்ப வராத, குடும்ப ஜெபம் இருக்குது. இப்ப வராத, சபையில பாசிங் பிரேயர் நடக்குது. இப்ப போன் பண்ணாத, நான் சர்ச்சில் இருக்கிறேன். போன் வந்து என்ன யூஸ் பண்ண கூடாது, நான் தான் போனை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? என்னங்க? போனை யார் யூஸ் பண்ணணும்? அவங்க திட்டுவாங்க, ஏன் போன் எடுக்க மாட்டியா? நீங்க சொல்லணும், உன் இஷ்டத்துக்கு போன் இல்ல, அது அது வந்து நான் ஆளுகை செய்யறேன். இயேசு கிறிஸ்து நேரத்தை ஆளுகை பண்ணினார், இயற்கை ஆளுகை செய்தார்.
ஆமென் ஆமென். நான் காட்டுகிறது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா என்ன சித்தத்தை கொடுத்தாரோ, என்ன நோக்கத்தை கொடுத்தாரோ, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி சிலுவை மரண பரியந்தமும் அவர் தம்மைத்தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானா தேவன் சொல்லாத செய்வோமானா தேவன் கொடுத்த பகுதி பாதிக்கப்படும். புரியுதுங்களா? ரட்சிப்பு அவருக்கு தான் சொன்னேன், பரலோகம் அவருக்கு. இன்னொன்னு, குடும்பம் யார் கொடுத்தது? பிள்ளைகள் யார் கொடுத்தது? அப்போ இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்க்கை ஏன் பாதிக்கப்படுது? ஒரு பகுதியை முக்கியத்துவப்படுத்தி இன்னொரு பகுதியை விட்டான். புரியுதுங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் தான் மையத்தில் இருக்கும். கலப்பையை பிடித்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி கிடையாது, போக முடியாது. எதுக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னார், எது முக்கியம்? எது முக்கியம்? தேவ சமூகம் முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குத்தின முள்ளு வேற, கொடுக்கப்பட்ட முள்ளு வேற. இயேசுவின் சரீரத்தில் பாடுகள் இருந்துச்சு, வேதனைகள் இருந்துச்சு. அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க அனுதினமும் சாகுறோம். என்னதுங்க? அனுதினமும் சாகுறோம். பிலிப்பியர் வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இது சபையில நம்ம பாஸ்டர் எடுத்திருப்பாரு. இப்ப நாங்க தொடல 2ஆம் வசனம், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன்னா இவங்க சாத்தானுடைய தூதர்கள். பொல்லாத வேலையாட்கள் யாரு? சாத்தானுடைய தூதர்கள். பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு இயேசு தேவன் இல்லைன்னு புக் வச்சு நிற்பான். இயேசு தேவன் இல்ல, ரட்சகர் இல்ல, பொல்லாத வேலையாட்கள். என்னதுங்க? ஆமா. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுங்க. ஆகிலும், சத்தமா, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நீங்க வேலைக்கு போனா ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்கும், அது லாபம் தானே? லாபமா லாபம் இல்லையா? லாபம். அப்ப பவுல் எதை சொல்றாருன்னா, எனக்கு லாபம் முக்கியம் இல்ல, விஷன் பிடித்து கொள்ளும்படி ஆவியில நிரம்பி கிறிஸ்து இயேசுவினா, கூட சேர்த்து சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினா நான் சொல்ல வார்த்தை, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடருவேன். ஆசையா தொடருவேன். இயேசுவை பிடித்துக் கொண்டேன், இயேசுவின் பாதத்தை. ரட்சிப்பு வேணும்னா, அபிஷேகம் வேணும்னா, பரலோகம் வேணும்னா உலகத்தின் மேன்மையை வெறுக்க கத்துக்கணும். அப்பதான் இந்த மகிமை வரும். அப்பதான் ஏன் பவுலுக்கு இந்த வெளிப்பாடு? ஏன் 3ஆம் வரைக்கும் போனாரு? பவுல கர்த்தர் எழுப்பலன்னா உங்களுக்கு எனக்கு புதிய ஏற்பாடு புரியாது. தெரியுமா உங்களுக்கு? அவர் எதை முக்கியத்துவப்படுத்துறாரு? விஷன். 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் ஏன் நஷ்டமா விட்டாரு? ஏன் இதை விட்டுறாரு? அதை முக்கியப்படுத்துறாரு. அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 9 எத்தனாம் வசனம்? 16. அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அடுத்தது, அப்பொழுது அனனியா போய் அவன் ராஜா 15ஆம் வசனத்துக்கு வாசிங்க. 15 அதற்கு கர்த்தர் நீ போ புறஜாதிகளுக்கும். எஸ், சூப்பர் சிஸ்டர். புறஜாதிகளுக்கும். நம்பர் 1 புறஜாதி, ராஜாக்களுக்கும். நம்பர் 2 ராஜா
இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அப்போ இவன் புறஜாதிகளுக்கு போனோம், ராஜாவுக்கிட்ட போனோம், உலகம் எங்க போனோம்னா இதுக்கு தேவையில்லாத வெறுத்துட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எது? அதுதான் கிறிஸ்து இயேசு. கையை தட்டி இயேசு இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. 3:13 சொல்லுங்க. ஒன்று செய்கிறேன். டாபிக்கு ஏற்ற வார்த்தை சொல்லுங்க. ஒன்று செய்கிறேன். சத்தமா ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நீ முன்னாடி போனா பழசத்தை விட்டு. ஏன் முன்னாடி போக முடியல? பழசு பின்னாடி போற. தமிழ் அழகா போற. ஒன்று செய்வேன், ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து, பழைய வாழ்க்கையை மறந்து, ஜென்ம சுபாவத்தை மறந்து, முன்னானவைகளை நாடி. கையை தட்டி சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பை பந்தய பொருளுக்காக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் எதை முக்கியப்படுத்தினாரு? கிறிஸ்து. பவுல் எதை முக்கியப்படுத்தினார்மா? சுவிசேஷம். எதை முக்கியப்படுத்தல? எபிரேயன், என்னதுங்க? ரோமன், பரிசேயன், சொந்தக்காரங்க பின்னணி, ரோம் சிட்டிசன், என்னதுங்க? கிரீன் கார்டுன்னு அர்த்தம். என்னதுங்க? யுஎஸ் கிரீன் கார்டு, ரோம் சிட்டிசன். இவைகளை முக்கியப்படுத்தல. ஆனா சோதனை இருக்குது வாழ்க்கையில. அனுதினமும் அடிதான், வேதனை தான். இதன் மத்தியில சொல்றாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருவேன். எல்லாம் சொல்லுங்க. நம்மை தேடினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். சொல்லுங்க. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேற சிந்தையா இருப்பாயானால் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. அந்த சிந்தை வேண்டாம். பவுல பார்த்து கத்துக்குங்க. ரோம் சிட்டிசன், பரிசேயன் சொல்றாரு. பின்னானவைகள் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு முன்னானவைகள், தரிசனம், சுவிசேஷம். இப்படி சொன்னாரு. அவருக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவர் ஊத்திட்டார். நீ ஒப்பு கொடுப்பாயானா, பின்னானவைகளை மறப்பாயானா, உன் மேல் உயிர்த்தெழுந்த வல்லமை ஊற்றப்படும். சொல்லுங்க. அப்படிங்க சொல்லுங்க. கர்த்தர் சொல்லாததை நம்ம செய்யும் போது தேவன் சொன்ன பகுதி பாதிக்கப்படும். 100 உண்மை. இந்த வசனத்தை வாசம் படிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை 3ஆம் வசனத்திலிருந்து நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. என்ன பிரதர்? என்ன போட்டுருக்குது? செய்தி தலைப்பு என்ன? டெஸ்ட், டெம்ப்டேஷன், சோதனை, குத்துன முள்ளு. வீட்டுல போய் அசைன்மெண்ட் எடுத்துக்கிடுங்க. குத்துன முள்ளு வேற. ஆமா, வாசிக்கிறேன். கொடுக்கப்பட்ட செய்திக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. எல்லாரும் கூட சேர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில்
சிக்கிக் கொள்ள மாட்டான். ஏன் சில பேருக்கு ஆலயத்துக்கு வர முடியல? சிக்கிக்கிட்டாங்க. எங்கேயோ ஏன் ஆராதனைக்கு வர முடியல? சிக்கிக்கிட்டாங்க. எங்கேயோ தோழி கோச்சுப்பா. என்னதுங்க? தோழி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, தோழன் கோச்சுப்பா, சொந்தக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, வட்டிக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சிக்கிக் கொள்ள மாட்டான். சத்துரு யார் தெரியுமா? ஆண்டவரை எடுத்த உடனே உங்க பக்கம் கோபம் திருப்ப முடியாது. அவன் என்ன பண்றான்? உங்களை அவருக்கு விரோதமா எழுப்புறான். அவன் அப்படிப்பட்டவன். நீங்க நினைக்கிறோம் நானே இன்னைக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போனா சிக்கிக் கொள்வேனா? புறப்பட்டு போறது சனிக்கிழமை, மறுநாள் என்னது? சண்டே. சிக்கிக் கொள்ள மாட்டேன். இவனை வீட்டுக்குள்ள சேர்த்தா நான் சிக்கிக் கொள்வேனா? உன் பையனை அவனோட பைக்ல அனுப்பிச்சா சிக்கிக் கொள்வானா? உன் பொண்ண கடைக்கு அனுப்பிச்சினா சிக்கிக் கொள்வாளா? சிக்கிக் கொள்ள மாட்டான். முடிக்கிற தரிசனத்துக்கு, தேவ நோக்கத்துக்கு, தேவ திட்டத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவன், அதை முக்கியப்படுத்துறவன் வேற எதுல சிக்கிக் கொள்ள மாட்டான். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்கள் புலமாகட்டும். முடிந்தவர்கள் முடங்கால் படிவிட. இன்னொரு பகுதியை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. உங்க பாஸ்டர் மூலமா கர்த்தர் எவ்வளவோ பேசி இருக்கிறாரு. செக் பண்ணு, செக் பண்ணு. இன்னொரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கா? இன்னொரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கா? அந்த ஐஸ்வர்யமானது இன்னொரு பகுதி பாதிக்கப்பட்டது. ஸ்ட்ரைட்டா பாதாளம் போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, வெந்தயம் முக்கியம் இல்ல, சீரகம் முக்கியம் இல்ல, சித்தம் முக்கியம். பணம் முக்கியம் இல்ல, ஆஸ்தி முக்கியம் இல்ல, அந்தஸ்து முக்கியம் இல்ல, தேவனுடைய சித்தம் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அனனியாவை பார்த்து சொன்னார், நான் பவுலுக்கு பாடுகளை நியமிக்கிறேன். நியமிச்சுட்டு சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் விளங்கும், உன் பலம் விளங்கும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. நான் எதில சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஜோபன் நான் எங்கேயுமே சிக்கிக் கொள்ளக்கூடாது. நான் எங்கேயுமே சிக்கிக் கொள்ளக்கூடாது. நான் எங்கேயுமே மாட்டிக் கொள்ளக்கூடாது. என் பொண்ணு சிக்கிக் கொள்ளக்கூடாது. என் பையன் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. நீ ஆலயத்துக்கு வந்துரு, சித்தத்துக்குள்ள வந்துரு. உனக்கு மாட்டா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. சொல்லலாம் ஜபமாக. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவத்தை செய்யா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவத்தை செய்யா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவத்திசையா. தான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனித கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே
ஜீவன் இயேசுவையா எனக்காகவே நீர் என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர் எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர் என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர் நீரே வழி நீரே சத்தியம் நீரே நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசுவையா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் முக்கியம். உலகத்தில் அநேக வழிகள், நாம் விரும்புகிற பாதைகள், நாம் நேசிக்கிறவர்கள் மூலமாய் நம்முடைய முயற்சிகள்னால் பல வழிகள் இருந்தாலும் தேவ சுத்தம் இதன் அடையாளம் கண்டுகொண்டு அந்த பாதையில் போகும்போது வருகிற பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், சோதனை எது வந்தாலும் தேவன் நம்முடைய கிருபையினால் நம்மை தாக்குகிறவராக இருக்கிறார். இயேசுவை ராஜாவாக்கும்படி அவர்கள் பிடிக்க முயற்சித்தார்கள். அந்த இடத்துல அவர் ராஜாவாகிறதற்கு ஒருவேளை தம்மை ஒப்புக் கொடுத்தார். தேவ சுத்தம் அங்கு நிறைவேறாது. நம்முடைய வாழ்க்கைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உலக மேன்மை, உலக ஆசீர்வாதம், உலக உயர்வுகள், அவைகளை நம்பி பேசுகிறார். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், விருப்பம், தேவ சுத்தத்தை ஒருபோது இழந்து விடாதீர்கள். தேவ சுத்தத்தில் இருக்கும் போது கர்த்தர் பூமி நம்மோடு கூட நம்மை நடத்துவார் மட்டுமல்ல, முடிவில் மகிமையில் நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். நம் சுய வழி நமக்கு கண்ணியாய் மாறும். நம் முயற்சியினால் வருவது நமக்கு தீமையாக வந்துவிடும். தேவன் தருவதோ மகிழ்ச்சியாய் மாறும், இன்பமாய் மாறும். நாட்கள் நம்ம நிதானிப்போம். தேவனை, தேவ சமூகத்தை தேட வேண்டிய நேரம், தேவனை ஆராதிக்க வேண்டிய நாள். சொந்தங்கள், பந்தங்கள், உலக மனிதர்கள், உலகத்துக்குரிய காரியங்களுமாய் வந்திருப்பார்கள். தேவ பிள்ளைகள் அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், இந்திய தேவனை ஆராதிக்க வேண்டிய நாள், என் கர்த்தரை சேவிக்க வேண்டிய நாள், என் மனித ஆலோசனை கேட்க வேண்டிய நாள் அல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சித்தம் எது, தேவனுடைய விருப்பம் எது, நான் போகிற பாதை சரிதான், நான் செய்வது சரிதான் என்று நிதானித்து பார்த்து நாம் வெற்றிகரமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தரது உதவி செய்யட்டு கடவுள் கொண்டு வச்சு ஜெபிப்போம். எல்லாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் 2வது நாள் மாலை நேரத்தில் கர்த்தாவே, நான் கடந்து வர கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் செய்தீர்கள். இந்த வசனத்தின் மூலமாக பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆமென். எங்கள் வாழ்க்கை, எங்கள் பாதையை நாங்கள் நிதானித்து அறிய கர்த்தர் கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல வசனங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை, நல்ல ஒரு தெளிந்த எண்ணங்களோடு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ சித்தத்தை அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக அவருடைய கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே, ஒரு மக்களை ஆசீர்வதி, வசனத்தை கேட்டு ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த நம்முடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம். அதை பலப்படுத்துவீராக, அபிஷேகிப்பீராக. ஆயிரங்கள் லட்சங்களுக்கு உபயோகமான பாத்திரமாக மாற்றுவீராக. மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எல்லா தேவனுடைய தடைகளை மாற்றி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். மகிமைப்பட வந்தவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். பெரிய
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.